ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 2 ப்ளவுஸ் போட்டு, அதாவது எம்டி ப்ளவுஸ் 2 போட்டு அதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸோட அதாவது 35 சைஸ் இன்ச்சு அந்த சைஸ் உள்ள ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் 2 ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மொத்தம் உயரம் பார்த்திங்கன்னா 13.5, அதோட ஒரு அரையை சேர்த்து நம்ம 4. அந்த அரை எதுக்காகனா மேலே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதோட 35 சைஸுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் 4ஆல் வகுத்திங்கன்னா 8.25 வரும். ஸோ 8.25 அதோட நம்ம 1 சேர்த்து 9.25 நம்ம 9.25 தான் அதோட நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸோட அளவு. இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போகிறதுல வந்து அதோட ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு 10.25 நம்ம பண்ணுறோம். சரிங்களா? 8.25 வருது அளவுக்கு நம்ம வெட்டணும் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து தப்பாக வரும், லூஸ் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். சரிங்களா? அதோட 1 சேர்த்து தான் எப்பொழுதுமே நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு 2.5, ஷோல்டருக்கு அதுலேருந்தே 6, ஆம்கோலுக்கு 5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டருக்குன்னு தனியாக எடுக்காமல் அப்படியே நீங்கள் வச்சு நான் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டாம். இப்போது ஆம்கோல் 1 இன்ச் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து பேக்குக்கு, 3/4 வந்து ஃப்ரண்ட் சைடில். சரிங்களா? இப்போ நான் எப்படி வச்சு காட்டியிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அதனால தான் நான் மார்க் பண்ணிவிட்டு எகெயினும் நான் உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி நான் எப்படி எடுக்கிறேங்கிறத காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம பேக் சைடுக்கு ஓரளவு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலே வந்து நம்ம எல்லாமே பண்ணிவிடுவோம். அதாவது ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம இதில் எல்லாமே மார்க் பண்ணிடுவோம். இதை நம்ம முடிச்சிட்டோம்னாலே கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு சமம் தான். இப்போ இதுக்கு வந்து 11, சரிங்களா, மேலேருந்து 11 எடுக்கணும். அதோட 1 சேர்த்து நம்ம 12 எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம 12 எடுத்துக்கிட்டோம்னா ஹூக் சைடு வந்து 11 எடுக்கணும், சைடு சைடு வந்து 11 எடுக்கணும். நான் எப்படி அளந்திருக்கேன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பின் கழுத்துக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கானது இருக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து அளவு ப்ளவுஸு. நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி எடுத்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் நிறையா ப்ளே சொன்னாங்க. அதனால் நான் என்னோடய ஸ்டைலில் நான் கட் பண்ணி தைக்கிறேன். சரிங்களா? கழுத்துக்கு வந்து முன்கழுத்துக்கு முன்பின் ரெண்டுமே ஒன்று தான், 6 எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வயசானவங்க ப்ளவுஸ் இல்லையா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் தைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு கட்டிங்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நம்ம இது அதாவது இந்த முடிச்சிட்டோனாலே கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸோட கட்டிங்க்கே நம்ம வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதை நம்ம கட் பண்ணும்போது, அதாவது நம்ம கட் பண்ணும் பொழுது எப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதை முன்பின் 2க்கான அளவு இது தான். சரிங்களா? பட்டி கட் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். பட்டிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி முடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை வெட்டிட்டோம். கீழே அந்த எந்த இடத்துலலாம் டாட் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 இடத்துல தான் நம்ம டாட் போட்டுக்கிறோம். சரிங்களா? இது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா, பிகினர்ஸ் கூட இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கூட நீங்கள் கட் பண்ணி கொடுத்தா சூப்பராக உங்களுக்கு தைச்சி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம கைக்கு தைக்க போகிறோம். கைக்கு எப்போதும் போல் 4ஆக நம்ம மடித்து போட்டுடுறோம். அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ உயரம் மட்டும் அதில் இருக்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு மீதி நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம அதில் இருக்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம டேப்பில் வந்து அளந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ டேப்பில் எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குது. அந்த 9ல் மேலேருந்து 2.5 கழிக்கணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. அவ்வளோதான். கைக்கு மார்க் பண்ணுறதோ கட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதோட சைடு நம்ம எப்படி, அதாவது இடையில நம்ம குடஞ்சி எப்படி நம்ம கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் என்னோடய மெத்தடு இது தான். நீங்கள் இதை செய்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஓரளவுக்கு இதை நம்ம வெட்டிட்டோம் இல்லையா, இதுதான் கையோட அளவு. சரிங்களா? இப்போ நம்ம முன் சைடு குடையிறது எப்படி, இந்த முன்னாடி கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி விட்டோம் இல்லையா, அது வந்து எப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே போட்டுட்டு கோவ் மாதிரி ஒரு அலை மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கணும். இது 2ங்கிறதுனால நான் எப்படி வெட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ப்ளவுஸ் போடுறப்போ ஒன்றும் தெரியாது. ஆனால் 3, 4 போடுறப்போ கொஞ்சம் பார்த்து நீங்கள் தைக்கணும். நான் 2 தான் போட்டு வெட்டுவேன் எப்பொழுதுமே. எக்ஸ்ட்ரா நான் போட மாட்டேன். 3ங்கிறதே நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். 2 இருந்தால் தான் அளவு கரெக்டாக இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை.
1 இல்லாட்டி 2 அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. இது வந்து நேர் கட்டிங் தான். துணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். பட்டிக்கு எதுக்குமே நம்ம ஜாயின் போட தேவையில்லை, அப்படியே நம்ம போட்டு கட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் சொல்லலையா பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு நம்ம அளவு எடுத்துடலையா, அப்படி நம்ம இது பண்ணும்போது ஃப்ரெண்டை முடிச்சுட்டா அடுத்து நம்ம போட்டு கட் பண்ணுறது தான். எல்லாத்துக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு தொட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு ஸ்டைலு, நமக்குன்னு ஒரு மெத்தடில் நம்ம தைக்கிறப்போ எதாக இருந்தாலும் நம்ம பாணிக்கு ஈஸியாக நம்மளால் கொண்டு வந்து தைக்க முடியும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நான் வந்து அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். கோடு போட்டுட்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பார்த்துக்கோங்க, நான் எந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் இதே மாதிரி சிம்பிளாக ரொம்ப போட்டு ஐயோ ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுற அந்த மாதிரி நம்ம அழுத்திக்கிறாமல் கேஷுவலாகவே நம்மளால் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி அழகாக நம்மளால் தைக்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டில் அந்த லைட்டாக நம்ம உள்ளே குடஞ்சிருக்கோம் பாருங்கள், அது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரும். இதே கிராஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ப்ளவுஸ் கட்டிங் டுட்டோரியல்னு இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ், அதாவது நான் எந்தெந்த சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸில் நான் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ரொம்ப பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது, ரொம்ப குண்டாக அதாவது 42 ப்ளஸ் இருக்கிறவங்க 42 சைஸ் இருக்கிறவங்களுக்கு கூட எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் ஃபுல்லாக போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கப்புக்கான டாட் போடுறோம். இங்கேருந்து 2.5, அந்த 2.5லேருந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 இப்படி நீங்கள் எடுத்து தைக்கும்போது ரொம்ப 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 பர்ஃபெக்டான ஒரு கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் இப்போ நான் கேல்குலேஷன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 11லேருந்து 1 சேர்த்துக்கிட்டு 12 ஆக்கியிருக்கோம். சரிங்களா? அந்த 12 நீங்கள் அந்த 12லேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12, 13 அரை வருது. அப்போ 13, அப்போ 2.5லேருந்து நம்ம 1 கூட்டிட்டோம்னா 3.5, 2.5லேருந்து அரையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3, ஏன்னா அரை இன்ச்சு நம்ம சேர்த்தா போதும். சரிங்களா? அந்த சென்டரில் இருக்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டோனாலே அதில் இதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி மார்க் பண்ணோம் இல்லையா, அப்போது 12 எடுத்துகிட்டு கொக்கி சைடு 11, சைடு 11 எடுத்தோம். இதில் அப்படியே என்னென்னா ஒவ்வொரு இன்ச்சு அந்த சைடு ஒவ்வொரு இன்ச்சு எப்படி நம்ம குறைச்சோமோ ஏற்றணுமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஏற்றிக்கிட வேண்டியது தான். சரிங்களா? நல்லா நம்ம போட்டுக்க வேண்டியதான். நம்ம மார்பு சுற்றளவு சொன்னேன் இல்லையா, 10.25 நம்ம எடுத்துருந்தேன். அதே 10.25 எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரியே 3, ஹூக் சைடு 4, சைடு 3 எடுத்து இந்த ப்ளவுஸோட பட்டியை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மளால் கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம எப்படி ஆம்கோல் எடுக்கிறது, எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. தேங்க்யூ.